ராஜ் டிவி ரசிக பெருமக்களுக்கு இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனைங்க? அந்த அம்மா வந்தாங்க, அடேங்க அப்பா, 10 மாசம் சுமந்த பிறந்த வீடுதான் பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தருகிறது என்று பொய்யா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா நிறைய நகை வாங்கி தருவாரு, புடவை வாங்கி தருவாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க 100 சவரன் போட்டா கூட அரை சவரனுக்கு இருக்கிற திருமாங்கல்யத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கேரிப்பையில் வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன காணோம்? ஐயோ, நானே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இது எப்படி தூக்கி போக? இந்த இருக்கு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றது. காக்கில் கத்திரிக்காய் தூக்க 80 கிலோ நகையை போடுங்க, பள்ளிச்சுன்னு போங்க. அப்புறம் ஏன் அப்போ மட்டும் உங்களுக்கு கழுத்து இழுக்கலையாக்கும்? இன்னைக்கு திருமணம் எப்படி பண்றாங்க? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகிரகங்கள் முன்னிலையிலே 8 திசையிலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி 7 மலையானேனை 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 கிரத்தானை வணங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4ஐயும் குறிக்கோளாக கொண்டு 3 முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணையக்கூடிய வாழ்க்கை தானே நடுவர் அவர்களே திருமணம். அப்படி அந்த திருமணத்தை பண்ற பவர் ஸ்டாரை கூட நாங்க சூப்பர் ஸ்டாரா மாத்தி காட்டுறோம்னு சொன்னா அது புகுந்த வீட்டுல தான் நடக்கும். நடுவர் அவர்களே, இந்த பிறந்த வீட்டுல என்னென்னமோ சமைக்குங்க, ஆனா அதுக்கு பேரு சாதம் தான். ஆனா புகுந்த வீட்டுல என்னத்தையோ சமைச்சாலும் அந்த புருஷன்மார்கள் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுட்டு போறாங்கன்னா அதுதானுங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை. உன்னை கரம் பிடித்தேன் கண்ணம்மா, என் வாழ்க்கை ஒளிமயமானதடின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மரியாதையும் மதிப்பும் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா புகுந்த வீட்டில் தான் கிடைக்குது. நடுவர் அவர்களே, அதனால தான் கண்ணதாசன் அழகா சொன்னா, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் அமைந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேத்த துணைவி ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. யோசித்து பாருங்க, பிறந்த வீட்டில் வருமானம் அதிகமா இருக்கு சார், வருமானம் அதிகமாக இருக்கும், வரவு செலவு எதுவுமே தெரியாமல் செலவு பண்ணுவா சார். ஆனால் புகுந்த வீட்டில் வருமானமே இருக்காது, வருமானமே இல்லாத சூழ்நிலைகளும் வாழ்க்கை நடத்தி அந்த குடும்பத்தை உயர செல்பவள் யாரு என்று சொன்னால் அதுதான் புகுந்த வீட்டுக்கு போகிறவங்க. ஒரு 60 வயசு ஆன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், ஏண்டா இன்னைக்கு நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குடா, அன்னைக்கு உங்கள் அம்மாவை நான் கட்டிட்டு வரப்ப 100 ரூபாய் சம்பளம், அந்த 100 ரூபாய் சம்பளத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் சேர்த்து வச்சு நாம உட்கார்றதுக்கு நிழலுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி அடித்தளம் போட்டவளே உங்க அம்மா தாண்டான்னு சொல்றப்ப அந்த புகுந்த வீட்டில் வந்த அந்த பெண்ணு தானே நடுவர் அவர்களே மரியாதையை தேடி தராங்க. பிறந்த வீடு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே காட்டாது நடுவர் அவர்களே, ஆனால் புகுந்த வீடு தான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புகுந்த வீட்டில் தாங்க நமக்கு மதிப்பு மரியாதையும். அதனால தான் சொன்னா, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அது புகுந்த வீட்டிற்கு வந்த பொண்ணு தானங்க. ஒரே விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய தாயை அம்மா என்று கூப்பிடுவது அழகு அல்ல. நீங்கள் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை உங்களை அம்மா என்று கூப்பிடும் பொழுதுதான் பிறந்த பயனையே நாம் அடைகிறோம் என்று சொன்னார். கீழே விழுந்துட்டு என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ அம்மா அப்படின்வா. ஏன்? வழி கொடுத்து நீ பிறந்ததால் வழி வரும்போது உன் அம்மாவை சொல்ல. அதே போல ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு என்ன சொல்ல தெரியுமா? அப்பாடா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ற விளக்கம் கிடையாது. இன்னும் அதனால தான் அம்மா வந்து மெல்லினம் இம்மும் மானாவும், அப்பா வந்து வல்லினம். குழந்தைகள் எப்பயுமே இடையினம். சின்ன குழந்தை பிறந்தோடனே அப்படின்ட்டு இருப்பான். ஒன்று எழுத்து விட்டல, என் மாதிரி 7 நிமிஷம் கண்டினியூவாக பேசினேன் அப்படின்னு அப்படின்ட்டு இருப்பேன். 6 திருக்குள் அழகாக சொல்லுவேன் அப்படின்னு.
அப்படி சொல்லி சொல்லி மிகைப்படுத்தி பிறந்தோன்னே நம்ம பேசிய முதல் வார்த்தை அம்மா, நம்மளுக்கு கிடைச்ச முதல் கைதட்டும் அம்மா கொடுத்த கைதட்டும். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் என்னங்க சொல்லி சாமி கும்பிடுவோம்? நான் நல்லா இருக்கணும், நான் பாஸ் ஆகிடணும், நான் நல்லா துணிமணி போட்டுக்கணும்னு சுயநலத்தோடு சாமியை வேண்டுபவள் பிறந்த வீட்டிலே இருக்கிற பெண்ணுங்க. அதே பெண் புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா, கடவுளே என் புருஷனுக்கு தீர்காயச குடுன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நான் சுமங்கலி என்ற பெயரோடு நான் விண்ணுலகம் வர வேண்டும் என்று மனமுருக வேண்டுபவள் தான் பெண். நடுவர் அவர்களே, அந்த அம்மா உட்காந்துருக்காங்கல்ல, முத்து லட்சுமி, நல்ல முத்து முத்தா சிரிக்கிற. ஆமா, அந்த அம்மா 3 டிகிரி தான் அவங்க பிறந்த வீட்டில் வாங்கினாங்க. புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அடிஷ்னலா 3 டிகிரி வாங்கி எய்டட் காலேஜில் ஒரு பேராசிரியரா பணி நியமனம் செய்வது அவருடைய கணவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நடுவர் அவர்களே, வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சிருப்போமுங்க, திடீர்னு அதுல ஒரு ரோஜா பூக்கும். அது மாதிரி வீட்டுக்கு நமக்கு அண்ணின்ற ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்த உடனே டே அண்ணா அப்படின்னு கூப்பிடுற பெண்ணு கூட அண்ணா அப்படின்னு கூப்பிடுற அந்த மரியாதை அங்க வருதுன்னு சொன்னா அது புகுந்த விடுதாங்க. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அண்ணி வரான்னு சொன்னா அந்த கணவனுடைய தம்பியை நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கொழுந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த அண்ணியை போய் கேட்டு பாருங்க, இவர் யார் என்று சொன்னார், இவர் தான் எனக்கு மூத்த தலப்பிள்ளை என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதுதாங்க புகுந்த வீடு. ஒரு பெண்ணுக்கு தொப்புள் கொடி அறுக்கின்ற பொழுது டாக்டர் கேட்பாருங்க, வலிக்குதாமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லுவா? இந்த வலியை நான் பொறுத்து கொள்கிறேன், ஆனால் என் குழந்தைக்கு வலிக்காமல் பாருங்கள் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னார். அந்த சந்தோஷமும் மரியாதையும் எங்கே கிடைக்கும் என்று சொன்னார், அது புகுந்த வீட்டில் தான் கிடைக்கும். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டு பட்டு சேலை அணிஞ்சுக்கிட்டு நகை நட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. புகுந்த வீட்டில் கருத்த முகத்தோட தலைவிரி கோலத்தோட குழந்தையனுடைய அந்த மூக்கு சளியை தொடச்சிக்கிட்டு குழந்தையனுடைய மூத்திர துணியை சுமந்துக்கிட்டு அவள் அழுக்கான சேலையிலே வியர்வை உடம்போடு இருக்கிறார்கள். இந்த 2ல எது அழகு தரும் என்று சொன்னால் புகுந்த வீட்டிலே குழந்தையோடு வாசம் செய்கின்ற அந்த பெண்ணுதான் மிகவும் அழகாக தெரிவாள் என்று சொன்னார். புகுந்த வீட்டில் தான் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. நடுவர் அவர்களே, இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையிலே ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணு பிரசவ தேதியும் அந்த தேர்வு தேதியும் ஒன்னா இருந்துச்சுங்க. தேர்வு தேதிக்கு முந்தைய நாள் அவள் குழந்தை பெற்றுக்கொண்டு மறு தேதியிலே போய் அவள் தேர்வு எழுதி சிவில் நீதிபதியாக அவள் இந்த உலகிலே வலம் வருகின்றாள் என்று சொன்னால் காரணம் புகுந்த வீடுதான். நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஜவ்வாது மலையிலே இருக்கின்ற பழங்குடி மக்கள் அந்த ஸ்ரீமதியை யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியவில்லை. அவள் என்று புகுந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாலோ அன்றுதான் ஸ்ரீமதி யார் என்று இந்த உலகத்திற்கே விசாலமாக்கி காட்டியது எது என்று சொன்னார், அதுதான் புகுந்த வீடு என்று சொல்லி பிரிட்டிஷ் பீரங்கியை தன் வாளால் எரிந்த ஜான்சி ராணி, திலகம் இழுந்தும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மா, மூத்திர குழாயை பெரியாருக்கு ஏந்திய இரத்த குழாயாய் இருந்த ராணி மணியம்மை, கம்பீரத்தின் அடையாளமாய் வாழ்ந்த இந்திரா, காக்கி சட்டையில் போர்வாளாய் சிகரெடுத்த கிரண்பேடி, புறநானூற்று தாயாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மேஜர் சரவணனுடைய தாயார் வேதவள்ளி, நம்பிக்கையின் பொய்க்கால் குதிரையோடு நடனமாடிய சுஜாத் சந்திரன், இவர்கள் எல்லாம் புகுந்த வீட்டிலே பெருமை அடைந்தவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு பெண்களுக்கு மரியாதையும் மதிப்பும் புகுந்த வீடுதான் அள்ளி வாரி தருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.